கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரொம்பவே சிறப்புக்குரிய நாட்களாக நமக்கு வாரத்திலே இருக்குது. அதனால வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லாம வியாழக்கிழமையும் நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இன்றைய நாள் நம்மளுடைய கணக்குகள் அல்லாஹ்விடத்துல காண்பிக்கப்படும் போது நம்மளுடைய அமல்கள் நம்மளுடைய கணக்குகளை ரொம்பவே கனமுள்ளதாக ஆக்கும். அதனால நமக்கு இம்மை மறுமையுடைய எல்லாவித நற்பாக்கியங்களும் கிடைக்கும். நம்ம எத்தனையோ துவாக்கள் செய்றோம், தேவைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கவலைப்படுறோம், சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையெல்லாம் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா நம்ம எந்த நேரத்துல அமல் செய்யணுமோ அந்த நேரங்கள்ல அமல்களை நம்ம தவறாம செஞ்சிடணும். அதுலயும் சிறப்புக்குரிய நாட்கள்ல தவறாம செஞ்சிடணும். அப்படி செய்யும் போதுதான் அந்த நாளுக்கெல்லாம் நாம ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அமல் செய்யும் போது இந்த அடியான் ரொம்பவே சின்சியரா இருக்கான்னு சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு தேவையானதை கொடுப்பான். அதுதான் ஒரு ரகசியமாகவே இருக்கு நம்மளுடைய துவா கபூலாகிறதுக்கு. நமக்கு முடிஞ்ச நேரத்துல அமல் செஞ்சுக்கலாம், நமக்கு விருப்பமா இருக்கிற நேரத்துல துவா செஞ்சுக்கலாம் நம்ம நினைக்கக்கூடாது. எப்பெல்லாம் சிறப்பான நேரங்கள் இருக்கோ அந்த நேரங்கள்ல துவா செய்யணும். எப்பெல்லாம் சிறப்பான நாட்கள் இருக்கோ அந்த நாட்கள்ல அமல்களை அதிகமா செய்யணும். அப்ப அமல்களுக்கும் துவாக்களுக்கும் நாம முன்னுரிமை கொடுக்கும்போது நாம கேட்கக்கூடிய விஷயத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹும் நமக்கு முன்னுரிமை கொடுப்பான். இன்னைக்கு அப்படி நம்ம பார்க்கும்போது இந்த சிறப்புக்குரிய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை நாள்ல நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான இபாதத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுதான் பாத்தீங்கன்னா நம்ம ஓத வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சஹீஹான திக்ருகளை பார்க்க போறோம். வெறும் ஒரு சில வார்த்தைகள் தான், ஆனா நம்மளுடைய நன்மைகளை கனமாக்க செய்வதில் இதை விட மிஞ்சினது எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அதனால நீங்க வியாழன் வெள்ளி வந்துட்டாவே எதை ஓதுறீங்களோ இல்லையோ இதை ஓதிக்கோங்க. நம்ம 2 நாளைக்கும் சேர்த்தி தான் சொல்றோம். இப்ப நான் அந்த ஒரு சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகளை சொல்லி அதனுடைய சிறப்பு என்ன, அதை பற்றி வந்துள்ள அறிவிப்பு என்ன, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன். கையோட அதை நம்ம 10 முறை ஓதிக்கொள்ளணும். ஏன்னா நம்ம கேட்ட உடனே அமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10 முறை குறைந்தது நம்ம ஓதிக்கொள்ளலாம். அது இல்லாம தனிமையில நீங்க எவ்வளவு வேணா அதிகமாக ஓதிக்கொள்ளலாம். நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க. நான் உங்க கமெண்ட்லாம் நேத்து கூட பார்த்தேன். நிறைய பேர் சொல்ல முடியாத அளவுக்குலாம் கஷ்டம் இருக்கு சிஸ்டர் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான். நான் எல்லாருக்காகவுமே துவா செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் முஃமின்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். நீங்க நம்பிக்கையை விடாமல் இந்த நாட்கள் எல்லாம் அமல் செய்து துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக சிறந்ததை கொடுப்பான். எனக்காகவும் நீங்க துவா செய்து கொள்ளுங்க. இப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த நன்மையில மிகுந்த அந்த வார்த்தைகளை நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதுல முதல்ல நம்ம என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள் வந்துட்டாவே நம்ம அதிகமாக ஓத வேண்டிய விஷயம், நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்திய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முதல்ல சலவாத்தாக இருக்கு. அதுக்கப்புறம் தான் மற்ற வார்த்தைகள். அதனால நம்ம சலவாத்தை பார்த்துட்டு அப்புறமா அடுத்தடுத்த வார்த்தைகளை பார்க்கலாம். அந்த சலவாத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, என் மீது நீங்க ஒரு முறை சலவாத்து சொன்னா அல்லாஹ் உங்கள் மீது 10 முறை அருள் புரிகிறான்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எல்லா தேவைகளும் நிறைவேறணும்னு நம்ம கேட்டுட்டே இருக்கோம், எல்லா கஷ்டங்களும் நீங்கணும்னு கேட்டுட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் அல்லாஹ் நமக்கு என்ன பண்ணுனா நம்ம மேல அருள் புரியணும். அல்லாஹுடைய அருள் அப்படிங்கறதான் நம்ம கேட்கக்கூடிய துவாவை கபூலாக்கும், நம்மளுடைய கஷ்டங்களை நீக்கும். அப்படிப்பட்ட அருளை ஒரு முறை ஸலவாத் ஓதினாவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மேல 10 முறை பொழிகிறான்னா நம்ம எத்தனை முறை வேணா இதை ஓதி அதனுடைய சிறப்பை பல மடங்காக 10 மடங்காக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதல்ல ஸலவாத்தை ஓதியே நம்ம ஆரம்பிப்போம். குறைஞ்சது ஒரு 10 முறை நம்ம இப்ப கையோட ஓதிக்கலாம். நான் சின்ன ஸலவாத்தா ஓதுறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னா நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் உண்டாவதாக, அதே மாதிரி அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் உண்டாவதாக அர்த்தம். இப்ப இதை நீங்க 10 முறை ஓதிக்கோங்க. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 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 ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து
நம்ம ஸலவாத் ஓதுன கையோட நபி அவர்கள் நமக்கு ரொம்ப சிறப்பித்து கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர் என்ன தெரியுங்களா? அந்த ஒரு திக்ருடைய பார்த்தா 5 வார்த்தைகள் இருக்கு. அந்த 5க்குமே தனித்தனி சிறப்புகளை நபி அவர்கள் கூறியிருக்காங்க. அந்த திக்ரு தான் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லாஹி. இதுல பாருங்க, சுபஹானல்லா அப்படிங்கிறது தனி வார்த்தை. அதுக்கு என்ன சிறப்பு சொல்லியிருக்காங்க? சுபஹானல்லான்னு ஒருவர் 100 முறை ஓதுறதுனால அவங்களுடைய பாவங்கள் என்ன ஆகுது? மன்னிக்கப்படுது. அவங்களுக்கு நன்மைகள் பகரமாக எழுதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அல்ஹம்துலில்லான்னு ஓதுறதுனால வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேப் அளவுக்கு நமக்கு நன்மை கிடைக்குதாமா. சுபஹானல்லா. அடுத்தது பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அக்பர் ஓதுறதுனால மீஜான் தராசு ரொம்பவே நன்மையில கனமானதாக ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லா இலாஹா இல்லல்லா அப்படிங்கிறதை ஓதுறதுனால 7 வானத்தையும் 7 பூமியும் ஒரு தராசில் வைத்து இந்த களிமாவை இன்னொரு தராசில் வைத்தால் இது கனமானதாக இருக்குமாமா. அந்த அளவுக்கு நன்மையில மிகுதமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய புதையிலிருந்து கிடைத்த ஒரு வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஓத ஓத ஒரு தடவை ஓதுனா ஒரு மரத்தை அல்லாஹு நமக்காக சொர்க்கத்துல நடுறானாமா. நினைத்து பாருங்க, இந்த உலகத்துல சொத்து சுகம் அப்படிங்கிறது நம்ம வச்சிருக்கக்கூடிய நகை, வீடு, வண்டி இதெல்லாம் வச்சு சொல்லுவாங்க. அங்க பார்த்தா தோட்டம், மரம், செடி அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அந்த சொத்தை நீங்க இங்கிருந்தே சேர்த்தி கொள்ளலாம் இதை ஒவ்வொரு தடவையும் ஓதுறதுனால. இது எல்லாத்துக்கும் மேல இந்த திக்கரை சொல்லி இதே தான் இந்த உலகத்தை விட அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். நம்ம வாழக்கூடிய உலகத்தை விட அல்லாஹ்விற்கு இந்த திக்ரு பிடிக்கணும்னா அந்த திக்ருக்கு நம்ம எவ்வளவு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இது எனக்கு தெரிஞ்ச திக்ரு தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா தெரிஞ்ச அமல்களே அவ்வளவு சிறப்பான அமல்களா இருக்கும். அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்காம புதுசா தேடி போயிட்டு இருப்போம். இந்த சிறப்பை நாம ஞாபகப்படுத்தணும். முஃமின்களுக்கு நினைவூட்டுங்கள், நினைவூட்டுவது அவர்களுக்கு பலனளிக்கும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு நினைவூட்டலாக இந்த திக்ரு ஓதலாம். இப்ப பாத்தீங்கன்னா இதை 10 முறை ஓதிக்கலாம். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி. மாஷா அல்லாஹ். இந்த ஒரு திக்ரிலேயே 5 தலை சிறந்த திக்ரிகளை உள்ளடக்கி நம்ம ஓதிவிட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான 2 வார்த்தைகளை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. அதுதான் சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி. இதை ஓதுனா நமக்கு கடல் நுரைய அளவுக்கு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இந்த சிறப்புக்குரிய நாள்ல நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது ரொம்ப அவசியமா இருக்கு. அது இல்லாம இதுதான் பாத்தீங்கன்னா நன்மை தீமை மிதக்கக்கூடிய மீஜான் தராசுல கனமானதாக இருக்கும். நாக்குல சொல்றதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அல்லாஹுவிற்கு எல்லா திக்ரிலையுமே பிடித்த திக்ராக இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். நினைத்து பாருங்க, நமக்கு பிடித்ததை மட்டும் அல்லாஹ் இடத்துல இதைத்தான் அதைத்தான் கேட்கிறோம். ஆனா அல்லாஹுவிற்கு பிடித்தது எதுன்னு தெரிஞ்சு அதை ஓதி நம்ம கேட்டோம்னா தானே அது சிறப்பா இருக்கும். அப்படிப்பட்ட திக்ரு தான் இந்த சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி. இதை 10 முறை ஓதிக்கோங்க. சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி 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 சுபஹானல்லாஹி அலீமி வபிஹம்திஹி
சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி 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 சுபஹானல்லாஹி அலீமி வ பிஹம்திஹி. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் உங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வியாழன் வெள்ளி நாட்களில் இந்த மாதிரி கொஞ்ச நேரமாவது இந்த தலை சிறந்த திக்ருகளை எல்லாம் ஓதி விட்டு நம்ம கேட்பது தான் சிறந்தது. எவ்வளோ தடவை வேணால் ஓதிக்கலாம். நம்ம ஓதுனதெல்லாம் குறைந்த எண்ணிக்கை தான், இன்னும் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. நம்ம தொடர்ந்து சஹீஹான அறிவிப்புகளை போட்டு வரோம். இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.